கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடத்திலிருந்தே எனக்கு ரட்சிப்பு வரும் என்று அவரையே நம்பி இருப்பவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே அவனுடைய கன்மலையும் அவனுடைய கோட்டையுமாயிருக்கிறார். அவனுடைய அடித்தளம் அஸ்திபாரம் இந்த மண்ணின் காரியங்களில் அல்ல, அது கன்மலையாகிய கிறிஸ்துவில் உள்ளது. அவரின் போதனைகளால் தான் அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறான். அவர் தண்டித்து விடுவார் என்ற பயம் அல்ல, வழி விலகினால் அவர் சங்கடப்படுவார் என்ற பயம். அது அவர் மீதுள்ள ஆழமான அன்பினால் வரும் பயம். அவரை இழந்து விடுவோமோ என்ற பயம். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் கோட்டை கையில் கட்டியிருக்கும் கயிற்றிலோ, வாகனத்தின் முன் கட்டியிருக்கும் எலுமிச்சை பழத்திலோ, தொங்க விடப்பட்டிருக்கும் படத்திலோ, பேர்ஸில் வைத்திருக்கிற வசன அட்டையிலோ அல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தான் அவன் கோட்டை. இந்த நம்பிக்கையை இருதயத்தில் வைத்திருப்பது மாத்திரமல்ல, மனுஷர் முன்பாக நம்பிக்கையோடைய அறிக்கையும் செய்கிறான். இன்று உங்கள் நிலை என்ன? நீங்கள் வெட்கப்பட்ட நிலையில் இருக்க காரணம் என்ன? கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்களா? அவரிடத்திலிருந்து மாத்திரம் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று காத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவாக காணப்படுகிறதா? அவருடைய வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா? உங்கள் பாதுகாப்பு அவரை மாத்திரம் சார்ந்துள்ளதா அல்லது சொந்த பலத்தை சார்ந்துள்ளதா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் நாடி அவர் வழிகளில் நடக்கிறீர்களா? இல்லை மனிதரை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் செயல்கள் தேவனை துக்கப்படுத்துமே என்ற பயம் உங்களில் காணப்படுகிறதா? அன்பினால் அவரிடம் வருகிறீர்களா? இல்லை உங்கள் தேவைகளுக்காக அவரிடத்தில் வருகிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தரை தன் பலமாக கொண்டிருந்து அவரில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவனுக்கு அவர் வைத்திருக்கும் நன்மை மிக பெரியது. அது நித்திய ஆசீர்வாதம், பரலோக நன்மை. அதையே நாடுங்கள். ஆமேன்.